மல்கியா 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம். மல்கியாவைக் கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்குச் சொன்ன வார்த்தையின் பாடம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையும் நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளின் பாழும் அவருடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். மல்கியா வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் கடைசி புத்தகமாக மல்கியா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளில் இந்த புத்தகம்தான் கடைசி புத்தகம். ஏன் அப்படின்னு கேட்டால், புதிய ஏற்பாட்டை அவர்கள் என்ன செய்கிறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதில்ல. அப்படிதானே? அவர்களுக்கு பழைய ஏற்பாடு மட்டும் வச்சுருக்கிறாங்க. அவருடைய கடைசி புத்தகம் மல்கியா. அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். அந்த வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும். நம்முடைய பட்டணத்துக்கு பேரே எருசலேம், சமாதான பட்டணம். ஆனால் எப்பவும் யுத்தம், உலகமெல்லாம் நம்மளை பகைச்சிட்டு இருக்குது. நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில் நடத்தவும். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆசாரின்னு சொல்லிவிட்டார். ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது சந்தித்து இருக்கிறது, அவர் சந்தித்து இருக்கிறதுன்னு சொல்றார். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? இன்னும் சந்திக்க வரலையே, மேசியா இன்னும் வரலையே. நீ வேதத்தினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் புத்தகம், மோசையினுடைய அந்த மோசை தான் 5 ஆகமங்களை எழுதினவர். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 5ஐயும் அந்த ஆகமங்களை எழுதின அந்த மோசை தொடங்கி மல்கியா கடைசி தீர்க்கதரிசி அந்த புத்தகம் வரையிலும் அவங்க கைகளில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு ஒரு வாகனம் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஜீப் இருக்குது. அந்த வாகனம் அப்படியே ஒரு மலைப்பகுதியில் அதுதான் ஏற முடியும். கரடுமுரடா மேலே ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். இஸ்ரவேலுடைய வரலாறு அப்படி தான் இருக்குது. இஸ்ரவேலுடைய வரலாற்று சான்று ஒரு கரடுமுரடான ஒரு பாதைகளில் மலையை நோக்கி மேலே ஏறி 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 ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்னார், எரேமியா சொன்னார், எசேக்கியேல் சொன்னார், ஓசியா சொன்னார், ஆமோஸ் சொன்னார், ஒபதியா சொன்னார்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னும் ஆட்கள் தோண்டி தோண்டி சொல்லுவாங்க போலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மலை உச்சியில் வந்து அந்த ஜீப் வந்து நிற்குது. கடைசியாக சொல்கிற ஆள் யாருன்னா மல்கியா. அது அவங்களுக்கே தெரியாது இவருடைய தீர்க்க தரிசனம். இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு நமக்கே தெரியாது. ஒரு கேள்விக்குறி தான். யாரும் தைரியமாக சொல்ல முடியாது, அடுத்த நிமிடத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. என்ன நடக்குன்னே தெரியாது. திடீர்னு ஜிம்மில் விளையாடிட்டு இருக்கிறான், அப்படியே மயங்கி விழுந்து செத்து போயிடுறான். திடீர்னு டான்ஸ் ஆடுறான் ஸ்டேஜில், அப்படியே கீழே விழுந்தா செத்து போயிடுறான். திடீர்னு வாகனத்தில் கிளம்பி போகிறாங்க, எங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறாங்கன்னு தெரியாது. நல்லா தாங்க படுத்தாரு, சாப்பிட்டு போட்டு காலில் எழுப்புனா எலும்பலை எப்போ போச்சுன்னே தெரில. யாருமே தைரியமாக சொல்ல முடியாது. இவர்களும் இவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா மலை உச்சி மல்கியாவினுடைய கடைசி வார்த்தைகளோடு கூட நிற்குது. இந்த சைடு மலைக்கு இந்த பக்கம் எட்டி பார்த்தா ஒரு மௌனமான ஒரு மிகப்பெரிய ஒரு மரண பள்ளத்தாக்கு எட்டி பார்க்குறாங்க. 400 வருஷம் மத்தேயு எழுதின புத்தகத்துக்கும் மல்கியா எழுதின புத்தகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம். அது ஒரு மௌன பள்ளத்தாக்காக ஆண்டவர் 400 வருஷம் யார்கிட்ட பேசல. என் குமாரன் என்கிறார், என் குமாரனை வரவழைத்தேன் என்கிறார், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்தது நிமித்தமாக 400 வருஷம் என்ன செய்யல, ஆண்டவர் பேசவே அமைதி ஆயிட்டார். அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த புத்தகம் கடைசி அந்த தீர்க்க தரிசனங்களைத்தான் இங்கே மல்கியா எழுதியிருக்கிறதை பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வாரத்துக்குள்ளே மல்கியாவை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்தில் வந்து புதிய ஏற்பாடு. அது யூதர்கள் கைகளில் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டை என்ன செஞ்சிருப்பாங்க, வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அந்த மல்கியா புத்தகத்தோடு கூட அவர்களுடைய வேதம் என்ன செய்து விடுகிறது, முடிவடைந்து விடக்கூடியதாக இருக்குது. நமக்கு அதை தாண்டி புதிய ஏற்பாடு என்கிற நிருபங்கள், அதே போல் மத்திய சுவிசேஷங்கள், இவை வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளெல்லாம் நம்முடைய கரங்களில் இருக்குது. சரி, மல்கியா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னென்னா என் தூதன் அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் சொல்கிறார், என் தூதன் மல்கியா அப்படிங்கிற பேர் தான். இப்போ நம்ம பேருக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி அர்த்தம் தெரியாது. இவர்களுடைய பேர் எல்லாத்துக்குமே அர்த்தம் உண்டு. மல்கியா என்னுடைய தூதன். இப்போ இவர் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். எப்போ உரைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜனங்கள் கோரேஸ்னால 70 வருஷம் சிறையிருப்புல இருந்து விடுதலை பெற்று வந்தாச்சு. வந்து இவர்கள் கொஞ்சம் அஸ்திபாரத்தை வேகமாக போட்டாங்க. காசு கொண்டு வந்ததுனால கொடுத்து விட்டாங்க கோரேஸ். அந்த ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக ஆலயம் கட்டுங்கன்னு அஸ்திபாரத்தை போட்டான். அதுக்கப்புறம் நம்ம வேலைகளெல்லாம் அவன் பார்ப்போன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆலயத்தை மறந்துட்டாங்க. அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க, விவசாயத்தை செஞ்சாங்க, வீடுகளை தங்களுக்கு கட்டினாங்க. மச்சு பாவப்பட்ட வீடுகளெல்லாம் அவங்களுக்கு கட்டிட்டு ஆலயத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் எழும்பி அவர்களை உற்சாகப்படுத்தி, எப்பா நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, எல்லாம் பொத்தலான பையில போடுறிய, ஆலயத்தை அஸ்திபாரத்தோடு நிறுத்திட்டு உன் வீடை மட்டும் மாடி மாடியாக கெட்டி வச்சிருக்கிறிய, இது மட்டும் பரிதாபமாக கிடக்குது அப்படின்னு சொல்லி, நீ இந்த ஆலயத்தை நினச்சானா ஆண்டவர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களை தான் நம்ம ஆகாயிலையும் சகரியாவிலையும் நம்ம பார்த்தோம். உற்சாகப்படுத்தி ஆலயத்தை கட்டினாங்க. சகரியா தன்னுடைய அநேக தரிசனங்களை கொண்டு அவர்களோடு கூட பேசினார். நேற்றைய வரைக்கும் சகரியா புத்தகத்தை நாம் பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியாக அந்நாளிலே அப்படிங்கிற 12, 13, 14 அதிகாரங்கள் வரையிலும் பார்த்து முடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த ஜனங்களுக்கு அப்படியே கொஞ்ச நாள் தான் நல்லா இருப்பாங்க. நம்மள மாதிரி தான். அதாவது வர வர மாமியா, நம்ம அழகாக புலமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா கழுதை போல போனாலா. ஆமாம். அதே போல் இன்னொன்று சொல்லுவோம், கழுதை தேஞ்சு கட்டரும்பா போச்சு அப்படின்னு. அதே போல தான் ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், உற்சாகமாக இருந்தாங்க. எல்லா காரியங்களையும் செய்யலாம். நெகேமியா வந்துட்டார். பெர்சியா அரசன்ட்ட லீவு போட்டு அகாசுவேரனுடைய மகன், வஸ்தியினுடைய மகன் தான் அங்கே ராஜாவாக இருக்கிறார். இவருடைய நாட்களில், நெகேமியாவின் நாட்களில் லீவு போட்டு ஆலயத்தை கட்டியாச்சு, அலங்கம் கட்டணும், செவுறு கட்டணும், நான் போகிறேன்னு பேர் வந்துட்டேன். கிமு 444 அவர் வந்து இருந்து 432 வரையிலும் பணி செய்கிறார். எல்லா ஜனங்களையும் ஏவி நம்ம ஆலயத்தினுடைய அலங்கம், எருசலேமினுடைய சுவரை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சுவரெல்லாம் கட்டிட்டு அவர் 432 திரும்ப போயிட்டார். அங்கே லீவு போட்டு தான் வரார். இத்தனை வருஷம் லீவு போட்டு அங்கே எருசலேமில், ஏன்னா ரொம்ப துக்கமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி தான் நெகேமியா படித்தோம். ராஜாவே கேட்குறாரு, பானபாத்திரக்காரனாக இருக்கிற நெகேமியாவே, உமர் முகம் ஏன் துக்கமாக இருக்குது, எங்களுடைய எருசலேமினுடைய சுவர்லாம் இடிஞ்சு கிடக்குது, அழிஞ்சு கிடக்குதுன்னு. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் போய் அங்கே கொஞ்சம் லீவ் போட்டிங்கன்னா, நான் போய் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்து வருவேன். அதனால் ராஜா நிறையா பணங்களெல்லாம் கொடுத்து அங்கே அவருக்கு வர வேண்டிய தேசங்களில் வர வேண்டிய கப்பங்களெல்லாம் இவர் கையில் கொடுக்க சொல்லி அங்கே போய் என்ன செய்ய சொன்னார், அலங்கத்தை கட்டப்போ லீவு முடிஞ்சு வந்துட்டார். 432. அதுக்கப்புறம் 32க்கு இங்கே வந்த பிறகு 400 அவர் திரும்ப அங்கே போகிறாரு. போகிற அந்த இடைப்பட்ட நாட்களில் திரும்ப இவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நெகேமியா இல்லை, அவர் ஃபாரின் போயிருக்கிறாருங்க. அவர் பார்த்தானா அதை எடுக்காத, இதை எடுக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லுவார். கேட்குறதுக்கு யாரடா இருக்கிறா, செய்கிறத செய் அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்ப பாவம் செய்த நாட்களில், அவர்கள் மிகவும் நொறுங்கி போன நாட்களில் நெகேமியா கிமு 425 வந்து பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட நிலைமைகள், இந்த நிலைமையின் மத்தியில் தான் ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியை எழுப்பி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம். திரும்பவும் 70 வருஷம் இருந்துட்டு வந்த பிறகு இப்படி இருக்கிறானே, இவனை என்னதான் செய்கிறது, திருந்தவே மாட்டேங்கிறான்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் அத்தனை அப்படியே கனமானபடினால அங்கே மல்கியா என்கிற கடைசி தீர்க்கதரிசியை கொண்டு கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த காரியங்களை பேசுவார். இதுதான் மல்கியாவினுடைய தொடக்கம். எப்போ எழுதப்பட்ட காலம்னா 70 வருஷம் சிறையிருப்புக்கு போயிட்டு வந்து ஆகாய் சகரியாலாம் தீர்க்க தரிசனம் உரைச்சி ஆலயம் கட்டப்பட்டு அலங்கெல்லாம் கட்டப்பட்டு திரும்பவும் அவனுடைய வாழ்க்கைகள் சீரழிந்த பொழுது இங்கே மல்கியா என்கிற கடைசி தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி. சரி, இப்போ என்னமோ அடுத்தால முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்குறார். படிங்க பாப்போம், வசனத்தை படிங்க. ஒரு பாரம், இஸ்ரவேலை சொன்ன வார்த்தையின் பாரம், நியாய தீர்ப்பு, அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொன்ன, அவனை நேசித்தேன்னு சொல்றார். அதற்கு அவர்கள், நீங்கள் எப்படி சிநேகித்தி, நம்ம கேட்கறது தானே,
வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க ஒருத்தர் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? எப்படி சிநேகிக்கிறேன், எங்களுக்கு நிரூபித்து காட்டு அப்படிங்கிற கேள்விகளை கேட்பான். சின்ன வயசுலலாம் நம்ம சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய ஆளுக்களே செல்லவும் அப்படி தான் இருக்கிறான். சின்ன வயசுலலாம் நம்ம சண்டை போடும்போது ஸ்கூலில் திடீர்னு 2 டீம் ஆயிரும். அப்போ ஒரு டீமுக்கு இருக்கிறவன் வந்து சொல்லுவான், அவன் என் கூட சண்டை, நீ என்ன செய்யக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, நீ அவன் எதையும் கேட்டால் கொடுக்கக்கூடாது, நீ அவன் கேட்டால் அவனை பார்க்கக்கூடாது, நீ எனக்கு நண்பனாக இருந்தால் என்ன செய்யணும், அவனை வெறுக்கணும். நம்ம தெரியாமல் லேசாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டானா இவருக்கு என்ன செஞ்சிடும், கோவம் வந்துடும், முறைச்சிட்டு போயிடுவார். இப்போ அவன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இன்றைக்கி இருக்கிற அரசியல் மாதிரி. அந்த நாட்களில் சின்ன வயசில் அப்படி தான் இருப்போம். ஒன்று என் கூட சமாதானமாக இருக்கலாம், அங்கே இரு. ஒன்று என்ன நேசிச்சானா அவனை என்ன செய், வெறுக்கணும். ஆண்டவரும் நம்ம லெவலுக்கு இறங்கி பேசுகிறதை பார்க்கும். நான் உன்னை நேசிச்சேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்களை பாரு. அவன் கேட்குறான், நீர் எப்படி எங்களை சிநேகிச்சீர்? அவனுக்கு ஒரு இருதயம் பூதா பற்றிக்கிட்டே எரியுது. எதுக்கு அப்படின்னா, தப்பு செஞ்சதுனால தான் சிறையிருப்புக்கு போயிட்டு வந்திருக்கிறான். ஆனால் இவன் நினைக்கிறது பூதா ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம நினைக்கிற மாதிரி தான். ஆண்டவருக்கு இறக்கமே வரமாட்டேங்குத, போட்டு போட்டு தள்ளுறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் தெய்வ குத்தம் பண்ணுறான் வார்த்தையினால. நீர் எங்கேயா எங்களை சிநேகித்தீர்? நீர் எங்களை 70 வருஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறீர். எங்களை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிற எங்களுடைய அடிமைத்தனங்கள், எங்களுடைய வாகனம் அப்படியே கரடு முரடான பாதையில் ஏறி போகும்போது அடிமைத்தனம் என்று எங்கள் குறுக்கு முறிஞ்சு தானே கிடந்தோம். எங்கள் சுகமாக எங்கள் வாழ்க்கை வரலாறு வந்துச்சு. செய்த பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் போட்டு நொறுக்கு நொறுக்குனதை இவன் என்ன சொல்கிறான்னா, நீர் எங்கள் மேலே நேசம் இல்லாததுனால தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, எங்களை ரொம்ப அடிச்சிருக்கிறீங்க. தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? எதை வச்சு சொல்கிறீங்க? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபுக்கு ஏசா யாரு? சகோதரன் அல்லவா? நான் யாக்கோபை நேசிச்சேனே, ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறேன். நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒன்றை நேசித்ததுக்கு அடையாளமாக நான் யாரை வெறுத்திருக்கேன்? ஏசாவை வெறுத்தேன். நம்ம உடனே நினச்சிக்கிறோம், ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவர் ஒருத்தனை நேசிச்சிச்சு ஒருத்தனை தள்ளிடுவார் போல தருது. அவங்க ஜெபம் பண்ணால் நல்லா கேட்குறாரு, நம்ம ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டேங்கிறாரு. தேவனிடத்தில் பட்சபாதம் என்பதே கிடையாது. ஆதியாகமம் புத்தகத்தில் யாக்கோபு ஏசாவினுடைய வாழ்க்கை வரலாறுல அந்த எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் நான் ஏசாவை வெறுத்தேன் என்று எங்கேயுமே என்ன செய்யலை, சொல்லவே எங்கேயுமே சொல்லலை. இங்கே பேசுகிறார் மல்கியாவில். ஏன் பேசுகிறார்னா, இங்கே யாக்கோப் என்கிற தனி ஆளை குறித்து பேசலை, ஏசா என்கிற தனி ஆளை குறித்து பேசலை. யாக்கோப் என்கிற இஸ்ரவேல் வம்சம் முழுவதையும் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்தேன், நேசித்தேன். இங்கே ஏதோமியர்கள் ஏசா என்கிற முழு வம்சத்தையும் பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை வெறுத்தேன். காரணம் என்ன? நான் உன் மேலே நேசம் வச்சிருக்கிறபடினால அவன் உன்னை என்ன செய்கிறான், ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீ நேபுகாத் நேச்சாரிடத்தில் அடி வாங்கும் போது அவனே வழி சந்தில நின்று உன்னை என்ன செய்யறான், குத்தி கொண்டு போடுறான். நீ ஒளிஞ்சு கிடந்தா கூப்பிட்டு காமிச்சு கொடுக்குறான், இந்தாதான் கிடக்கிறான்னு சொல்லி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டேங்கிறான். உபதியா புத்தகம் ஒரே அதிகாரம் இதற்காக தான் எழுதப்பட்டது, ஏதோமியர்களின் மேல வருகிற நியாய தீர்ப்பு. இவன் அக்கிரமத்தின் எல்லையாக இருக்கிறான். அதான் சொல்றான். 4ஆம் வசனம் படிங்க பாப்போம். 4ஆம் வசனத்துல நாம் எளிமைப்பட்டோம், நம்ம பலத்துல கெட்டிடலாம், கர்த்தரை சார்ந்து கொள்கிறதே இல்லை. யாக்கோபு சார்ந்துட்டான், ஓடி போறான், ஏமாத்தி எடுத்தான், எல்லாத்தையும் அண்ணன்ட்ட இருந்து எல்லாம் எடுத்தான், அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டான். சூரியன் அஸ்தமனமான போது ஒரு கல்லை வச்சு படுத்துட்டான். இனிமே என் வாழ்க்கையில பாதையே தெரியாது. அப்போதான் வானத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்படுது. அந்த ஏணியினுடைய ஒரு முனை பூமியில வைக்கப்படுது, ஒரு முனை வானத்தை தொடுகிறது. வானத்தின் ஏணியாக இயேசு அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். உன்னையும் பிதாவையும் இணைக்கிற ஒரு ஏணியா வந்து நிற்கிறேன். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா அந்த ஏணியில பார்க்கறான் யாக்கோபு. அதனாலதான் நாத்தானுவேல் தீர்க்கதரிசியின் நாத்தானுவேல்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் இயேசுவாகிய நான் வந்துட்டேன், இனிமே மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். இயேசு ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அங்க தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண முடியும் என்கிற அடையாளத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையில நான் தான் வந்தேங்கிறத புதிய ஏற்பாட்டில் நாத்தானுவேல் வந்து பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார். நாத்தானுவேல்கிட்ட பாதி ராத்திரியில வந்து பார்க்க வந்திருக்கிறான் ஆண்டவர். அவர் சொல்றாரு,
மனுஷகுமாரனிடத்தில் இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். அன்றைக்கு இதனுடைய முன்னடையாள நிழல் தான் அங்கே யாக்கோபுக்கு காட்டப்படுது. ஒரு ஏணி, இயேசு ஏணியாக நின்று உன்னுடைய ஒரு கையை பிடிச்சி என் பிதாவின் கையோடு இணைக்க வந்திருக்கிறேன்ப்பா, எதிர்காலமே என்ன ஆக போகுதுன்னு சொல்லி படுத்திருக்கிறிய, உன்னுடைய எதிர்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று, இருட்டிச்சு, நம்ம ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிறிய, உன்னையும் அவரை இணைக்கும்படியாக வந்திருக்கிறேன். காலையிலே எழும்பி சரண்டர் ஆயிட்டான். ஏன்னா வானத்தில் அந்த ஏணியின் உச்சியில் நின்று பிதா பேசுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், நீ படுத்து கிடக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், நீ உன் மாமனார் வீட்டுக்கு போறா, அங்கே போயிட்டு மிகுந்த பொருளோட திரும்ப என்ன செய்வா, இங்கே புறப்பட்டு வருவாய். அநேக வெளிப்பாடுகளை தன்னை சரண்டர் பண்ண அந்த யாக்கோபோடு கூட பேசுகிறார். ஆனால் ஏசா ஒரு இடத்துலையும் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யலை, சரண்டர் பண்ண. சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணான். அப்பாவுக்கு விரோதமாக அப்பா எங்கெல்லாம் போய் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அவருக்கு வேதனை கொடுக்கும்படி அங்கெல்லாம் போய் பொண்ணு எடுத்தான், எல்லா காரியங்களையும் செய்தான். கடைசியில் யாக்கோபை, அந்த வம்சத்தை, இஸ்ரவேல் வம்சத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான், அவனுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருந்தபடினால ஆண்டவர் ஏசாவை, அதாவது ஏசாவின் வம்சத்தினரை ஆண்டவர் என்ன செய்வார், வெறுப்பு. அப்போ அக்கிரமம் செஞ்சால் யாரனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், வெறுப்பு. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே இயேசு சொல்ற வார்த்தை, என்னை பகைத்ததென்று அறியுங்கள், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் நீங்கள் உலகத்தான் அல்லாதபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டேட். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நேசிக்கிறேன்னு சொல்றேன். ஆண்டவர் ஒருத்தனை நேசிச்சா சாத்தான செய்வான், அவனை பகைப்பான். அதே மாதிரி யாக்கோபு ஆண்டவர் நேசிக்கிறார், ஏசா என்ன செய்யறான், ஏசாவை தூண்டி விட்டு பகைக்கிறான். ஏசா ஏதோமியரின் பாரம். ஏதோமியர்கள் ஆண்டவர் எப்படிலாம் அவர்கள் தவறு செய்தார்கள், நொறுக்குகிறேன் என்கிற காரியம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை நேசிச்சதுக்கு அடையாளம், ஏசா என்கிற வம்சத்தையே நான் என்ன செய்தேன், வெறுத்துட்டேன்ப்பா, இதுதான் நான் உன்னை நேசித்ததற்கு அடையாளம். அவனை நொறுக்கு நீ நொறுக்கிறன, அவன் நான் கட்டிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்லாம் அவன் சொல்லுகிறான. அவன் சொன்னாலும் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை, அவர்கள் அந்த வம்சம் முழுவதுமே துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்று. இப்போ முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது கேள்வியும் வேகமாக பார்த்துடலாம். 6ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். குமாரன் தன் பிதாவையும் எஜமானன் கணம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கணம் அங்கே. ஆண்டவர் இறங்கி வந்து கேட்கிறார், எப்பா எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இல்ல, கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால அசட்டை பண்ணினோம்? எதனால அசட்டை பண்ணினோம்? ஆசாரியர்களுக்கு தெரியும், தானும் பிதாவை கனம் பண்ணணும், தன்னுடைய ஜனங்களும் யாரை கனம் பண்ணணும், பிதாவை அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். படிப்புமா ஒரு வசனத்தை கூட பார்த்துருவோமே, நேரம் இருந்தால் கொஞ்சம் பார்க்கலாம், இல்லைன்னா வேகமாக தாண்டி போயிடலாம். யாத்ராகமம் 20:12 படிங்க. யாத்ராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் எந்த இடத்துல குடியிருக்கிறியோ அந்த இடத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவார். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியறதில்லை. பெருசு அப்படின்னு தான் கூப்பிட்றான். அது கிளவியை கம்முனி கிடக்க சொல்லுங்க, அந்த கிழவனை பேசாமல் இருக்க சொல்லுங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு உண்மையான ஆசாரியனாக இருந்தான்னு சொன்னால் அவன் ஜனங்களுக்கு என்ன செய்து கொடுக்கணும், உன் பிதாக்கள் உன்னை கொடுக்கிற உன் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ ரொம்ப நாள் வாழ்றதுக்கு, திடீர்னு அகால மரணத்தில் போய் சேராமல் இருக்கிறதுக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா? அப்போ நான் தகப்பன்னு என்ன சொல்கிறீங்களே, அதுக்கு கீழே என்ன ஒரு வசனம் கூட படிக்கலாம். லேவியராகமம் 20:9 படிங்க பார்ப்போம். லேவியராகமம் கொஞ்சம் வேக வேகமாக படிச்சிங்கன்னா இந்த அதிகாரத்தை முடிச்சிடலாம். லேவியராகமம் 20:9 தானே? லேவியராகமம் 20:9 தானா?
லேவியராகமம் 20:9 படிங்கம்மா. தன் தகப்பனையாவது தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாருங்க? தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிற அப்படின்னு அர்த்தம் என்னது? திட்டு. தகப்பனையும் தாயும் திட்டுறவன் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும்னு சொல்லப்படும். அவங்க தண்டனை கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்க. தெருவில் இழுத்துட்டு வந்து உங்கள் அப்பா அம்மாவை திட்டா கிடக்கிறனே கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்க. இன்னைக்கு சபிச்சா கூட பரவாயில்ல, கொன்று வெட்டி கொண்டு போடுறான், சொத்து தகராறு. அப்படிப்பட்ட சட்டங்கள் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அதை கொண்டு பேசுகிறார். இன்னைக்கு பேசணுன்னா வேற மாதிரி தான் பேசணும். அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு தெரியும், யூத ஜனங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் எந்த அளவுக்கு கனம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் தெரியும். ஏசாயா 1:2-3 வாங்க. ஏசாயா 1:2-3. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாவாக 2ஆம் வசனம் தானே? 2ஆம் வசனம் படிங்க. வானங்களை கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும். இங்க ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்துட்டார். இவ்வளவு போதும் இந்த விளக்கத்துக்கு. இப்ப எதையும் கொண்டு வந்துட்டார்னா, வானங்களை சாட்சியாக அழைக்கிறார், பூமியை செவி கொடுக்கும்படியாக அழைக்கிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நான் அப்பா. யாரு? இதா ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கு. ரெண்டாவது சொல்ல, நான் எஜமான். அப்படிதான் கேட்கிறார் ஆசாரிகள். நான் எஜமான், ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம். கழுதைக்கு தெரியுது எஜமான் யார் நீ, மாட்டுக்கு தெரியுது, 5 அறிவு உள்ளதுக்கு தெரியுது, 6 அறிவு உள்ளவனுக்கு தெரில அப்படின்னு பேசுற. 5 அறிவு உள்ளவனுக்கு தெரியுது, 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கு தெரியுது எஜமான் யாருன்னு சொல்லு. ஆனா என் ஜனங்களுக்கு எஜமான் யாருன்னு தெரில, தகப்பன் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் பேசுவார். அடுத்த வசனம் வாங்க பாப்போம். 7 வந்துருங்க பாப்போம். இங்க வந்துட்டீங்களா? மாளிகை வந்துருங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறார்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே அப்பம் கொண்டு வந்து படைக்கிறான். நம்ம இன்னைக்கு படைக்கிறோம். நம்ம படைக்கிறத உடனே சாப்பிட்டுறதா எடுத்து படைக்கிறோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இப்போ நம்ம சில நேரங்களில் இந்த பொம்மை விளையாட்டு விளையாடுவோம், பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்துருப்போம். அதுக்கு எத்தனோண்டு சட்டியை வச்சு ஏதோ சமைக்கிற மாதிரி பண்ணோம். நம்மளை கூப்பிடும், வா விருந்துக்கு வா, இல்லை உட்காருங்க. நம்ம உட்காந்துருக்கணும் கம்முனி. அதுக ஒரு கரண்டி எடுத்து இப்படி கோர்ற மாதிரி கோரம், உள்ளாங்க ஒன்றும் இருக்காது. சில நேரம் கொஞ்சம் மண் போடுறதுக்கு இருந்தால் மண்ணை போட்டு வச்சுருக்கோம், அள்ளி மண்ணை தான் அள்ளி கையில் தரோம். கொஞ்சம் கை நீட்டினா தான் சாப்பிடணும். நம்ம என்ன செய்யணும்? அப்படியே வாயை போட்டு அவள் இல்லாமல் மென்று காட்டணும், சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன்லாம் விடணும். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருக்கு படைக்கிற காரியங்களை குறித்து அவர் தான் என்ன செய்யறாரு, அதை மாதிரி தான் அவர் ஆக்ஷன் விடுறார். ஏன்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அன்பு செலுத்துகிறதை அவர் அங்கீகரிக்கும்படியா இந்த காரியத்தை செய்யறார். நீங்க அப்பம் கொடுக்கறனால தான் அவருக்கு வயிறு நிறையுதா? நான் ரொம்ப பசியா இருக்கேன்ப்பா, எனக்கு 4 தோசை சுட்டுதானே ஆண்டவர் யார்ட்டையா வந்து கேட்குறாரா? வந்து கேட்டாருங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லிடுவான். தீர்க்க தரிசனம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவான். சில ஆட்கள் சொல்கிறாங்களாம், பாத்ரூமில் ரொம்ப அழுக்காக இருந்தேனே ஆண்டவர் போட்டு எனக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு போனார், திரும்பியும் குளிக்க வச்சார், என்ன அழுக்கு போகலைன்னு தேய்ச்சாருன்னு சொல்லி இப்படி சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிடுவாங்க, எங்களுக்கு சாப்பாடு தானே ஆண்டவர் வந்து கையேந்தினா, நான் தான் 2 தோசையை போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு போனான்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். நேரம் எனக்கு வேண்டான்னு சொல்றாரு. உன் வீட்டுல இருந்து எனக்கு ஆடு, தொழுவத்துல இருந்து மாடு ஒன்னும் எனக்கு வேண்டாம்.
மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன் சொல்லுவாரா நம்மகிட்ட வந்து, பசியா இருந்தால் உனக்கு நான் சொல்லேன், பூமியின் அது நிறைவும் என்னுடையவைகளே. அப்ப நம்ம இந்த சின்ன பிள்ளைக கொண்டு வந்து இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லுதல, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு. ஆமா, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கொடுக்கறனால தான் அவர் சாப்பிட்றாரு போல. பணியாரத்தை சுட்டு வச்சிடுறோம், அதை சுட்டு வச்சிடறோம், இதை சுட்டு வச்சிடுறோம். ஆண்டவருக்கு அந்த நாட்களில் அவர்கள் படைத்தார்கள். சில இடங்கள்ல ஆண்டவர் சாப்பிடுகிறது போல ஆபிரகாம் படைக்கும் போது ஒரு குச்சி வச்சோன்னு என்ன செஞ்சிருச்சு, அப்படியே அக்கினி இறங்கிச்சு, அப்படியே அந்த அக்கினியின் மேல அவர் ஏறி போனார். அப்படியே அந்த காரியங்கள்லாம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு சங்கீதத்துல, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல். நமக்கு தான் வயிற்றினுடைய போஜனத்துக்கு நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது. அவருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தேவையில்லை. முழு இருதயத்தோடு கூட அவரை நேசிக்கிறோமா என்கிறத என்ன செய்யறாரு, முழு இருதயத்தோடு நேசிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை கீழே உட்கார சொன்னால் உட்கார வைக்கிறத, நமக்கு இதான் தாரேன்னு சொல்லுத, முதல்ல உங்களுக்கு தான் தாரேன்னு சொல்லுத, அப்படிப்பட்ட காரியங்களை அவர் என்ன செய்கிறாரு நம்மிடத்தில், மனிதர்களாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 17:24-25. அப்போஸ்தலர் 17:24-25. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷருடைய கைகளினால பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. நீங்க சோறாக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தோசை சுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கைகளினால் செய்யப்படுகிற பணிவிடைகள் அவருக்கு தேவையே இல்லை. அதனால உணவானது நம்முடைய சரீரங்களை திருப்தி செய்வது போல அவருடைய ஜனங்களால் அன்புடன் பரிசுத்தமாய் படைக்கிற பலிகள் தேவனுடைய இருதயத்தை தான் திருப்தியாக்குற ஒழிய அவருடைய வயிற்றை என்ன செய்யல, திருப்தியாக்கி. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் 15 விவாகமும் 15:21 முடம் குருடு விதமான காரியங்களை படைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் லேகியராகவும் 1:2-3 மாட்டு மந்தை ஆட்டு மந்தையில் ஒரு மிருகத்தை தெரிந்து கொள்ளணும், அது பலதற்றதாக இருக்கணும், அதை தான் படைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவன் வசனம் 8 ஊனமானது, அது படிங்க பார்ப்போம். இங்கே வந்துருங்க, பார்த்துறான் கண்ணு ஊனமானது, இதை போய் அவருக்கு பழி செலுத்திடு அப்படிங்கிறான். அது பொல்லாப்பல்ல. ஆமா, அதிபதிக்கு செலுத்து. அப்போ அதிபதி தான் இருக்கிறாங்க அந்த நாட்கள்ல. அங்கே ஆண்டவர் செருபாபேல் என்கிற ஒரு அதிபதியை ஏற்படுத்தினார். அப்படிதானே ஏற்படுத்தினாரு. ராஜாக்கள் மாறிட்டாங்க, அதிபதிகளினுடைய ஆட்சி. அப்ப நெகேமியாவின் நாட்கள் என்பது இதை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா எனக்கு கொண்டு வந்து கண்ணு ஊனமானது, காலு நொண்டியானது, நசல் கொண்டது, ஒரு மாதிரி அறகுறையா இருக்குது, இன்னைக்கு இழுத்துட்டு கிடக்குது, போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றதை கொண்டு வந்து எனக்கு படைக்கிறிய. இப்போ நம்மெல்லாம் முன்னாடி சின்ன வயசுலலாம் நிறைய பேர் போகிறோம், செல்லா காசை கொண்டு போட்டு வந்துடுவான். இப்போ நம்மளே காணிக்க போனோன்னா பார்ப்போம், நல்ல தாளெல்லாம் எடுத்து உள்ளாடிக்கிட்டு லேசாக கிழிஞ்சிருந்தா நைஸாக அவர் அப்போ ஆசிரியர் எங்கேயாவது மாற்றிடுவாருன்னு சொல்லி கொண்டு என்ன செஞ்சிடறது, அவர் மொத்தமாக பேங்க் கொண்டு போய் மாற்றுவாரு, கிழிஞ்சதால போட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். உன்ட்ட இருக்கிற அதுதான் போட்டு போகலாம், நல்லதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இதை தூக்கி போட்டால் பார்த்துட்டே இருப்பார். அதை தான் சொல்கிறார். நசல் கொண்டது, கண்ணு போனது, காலு போனது, இவைகளை கொண்டு வந்து நீ என்ன செய்கிற, என்னை படைச்சு என்னை அசிங்கப்படுத்துகிறார் என்று ஆண்டவர் பேசுகிறான். கீழே வாங்க. அதை உன் அதிபதிக்கு செலுத்தி பாரு. கொண்டு கண்ணு இல்லாத கால் இல்லாத கொண்டு இந்தாண்டி உனக்கு அவனுக்கு செலுத்தி பாரு. அவன் உண்மையில பிரியமா இருப்பானோன்னு ஆண்டவர் கேட்கிறார். அடுத்த வசனம் வந்துங்க பார்ப்போம். நம்ம நீ இப்படி படைச்சிட்டு எங்களை அங்கீகரிப்பாரோன்னு கேட்டால் எப்படி அங்கீகரிப்பாருன்னு சொல்றாரு. அதனால
அடுத்த வசனத்தில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான் அப்படின்னா, எப்பா இப்படிப்பட்ட ஆராதனைகளில் நான் பிரியப்படலை. எவனா ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிரு, ஆராதனை செய்யாமல் கதவை அடைச்சி வச்சிருப்பா. நீ வந்து ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு பதிலாக நீ இப்படி வாழாமல் இருக்கிறதே நல்லது. நீ இங்கே வந்து இடக்கு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உபகாரம் இல்லைனாலும் சபைக்குள்ளே வந்து உபத்திரம் பண்ணிட்டு கிடக்கிற. உள்ள கடந்து ஒரே உபத்திரம் தான், படைக்கிறதும் உபத்திரம் தான். கால் ஊனமானது அப்பத்துலேயும் கெட்டு போனது அது இதை கொண்டு படைச்சிட்டு போயிடுற. நீ இருக்கிறவனையும் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ அதுக்கு பதிலாக ஆலயத்துக்கு வராத, பூட்டி வச்சிடறேன்னு சொல்கிறேன். அதனால தான் நிறைய நேரங்களில் உங்கள் பலிகளின் மேலே எனக்கு பிரியம் இல்லை. யாராவது ஒருத்தன் வந்து ஆலயத்தை பூட்டியிருக்கு. ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையை செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நல்லவன் ஒரு உலக பிரகாரமான ஒருத்தன் வந்தானா அவனுக்கு பயங்கரமாக வரவேற்பு கொடுக்கணும். அவனுக்கு நீ டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம எல்லா முக்கியமான வேலைகளையும் தள்ளிட்டு அவங்க கூடயே பின்னாடி அலையணும்னு அலைஞ்சிடும். ஆனால் ஒரு முதல் மணி நேரத்தை இந்த ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப யோசிக்கும். ஆண்டவர் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார் அதை படிங்க, ஜெபம் பண்ணிடுறோம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. கடைசி வசனம் படிச்சிருங்க. கர்த்தர் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் என்று ஏசுகிறார், திட்டுகிறார். கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியும். மந்தையில நல்லது இருக்குது, பர்ஸ்ல நல்ல காசு இருக்குது, கிழிஞ்சதை தூக்கி போடுறது. அதே போல மந்தையில நல்ல கடா இருக்குது, கொழு கொழுன்னு இருக்குது. அதை அவனுக்கு நீ வச்சுட்டு என்னத்தை கொண்டு போடுறது? ஆமா, இதை கொண்டு விட்டுரு. சில ஆட்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பான் பிள்ளைகளை. மூத்தது நல்லா திடகாத்திரமா இருக்கும். நீ ஐஏஎஸ்க்கு பேரு, நீ ஐபிஎஸ்க்கு பேரு. சிலது வந்து பரிதாபமா இருக்கும். நீ உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் உன்னை ரெடி பண்ணுவார் போல தெரியுது. அதனால உன்னை என்ன செய்யறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன். ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்றேன். அதே தான் சொல்றேன். மந்தையில் கடா இருக்கும் போது படிங்க. பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ள பயங்கரமா இருக்கும். மகத்துவம் உள்ள ஒரு ராஜா. நீ அதிபதிக்கே கொடுக்க மாட்டேங்கிற, ஆனா மகத்துவம் உள்ள ராஜாவுக்கு பயம் இல்லாம நீ கொண்டு வந்து படைக்கிறாய் என்று சொல்லி கேள்விகளுக்கு மேல கேள்விகள் மல்கியாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, தொடங்கி பேசு. இதுக்கு முந்தின 2 வசனங்கள்ல புறஜாதிகள் எல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சியில எனக்குன்னு விசேஷித்த காரியங்கள் என்ன செய்வாங்க, கொண்டு வரும். இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாமல் மற்றவங்களெல்லாம் பாருங்க, தங்களுக்கு கோயிலுக்கு நீ நேர்ந்து விடுகிற காரியங்கள் எல்லாம் நல்லா கொளுத்ததை நேர்ந்து விடுறாங்க. சில கோயில் கடாங்கிறத பார்க்குறோம், அப்படியே வருது, அப்படியே தெருவழியே வருது. என்னத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட விட்டுறாங்க, நேர்ந்து விட்டதுங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம், பூதா ஆண்டவருக்கு பூதா நசல் கொண்டது, கால் இல்லாது, கண் இல்லாது, என்னத்தையா ஒன்று படைச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறோம், இந்த பூமி முழுவதையும் ஆளுகிற ஒரு ராஜா, மற்றவங்க கூட சரியாக எனக்கு படைக்கும்படியாக வருகிறார். நீங்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் படைக்கிற காணிக்கையினால் என்ன செய்கிறீங்க, ரொம்ப அசட்டை பண்ணுறீங்க. நான் தகப்பன், நான் பிதாவானால் எனக்கு என்னுடைய கனம் என்ன, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உன்னை நேசித்ததுக்கு அடையாளம், உன்னை எவெல்லாம் பகைக்கிறானோ அவனெல்லாம் நான் பகைச்சிருக்கிறேன், அதுதான் நான் உன்னை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்று சொன்னேன். நம்மோடு கூட இறங்கி வந்து பேசுகிற ஒரு ஆண்டவருடைய இருதயத்தை தான் இங்கே மல்கியா கடைசியாக தன்னுடைய ஜனங்களுக்கு படம் பிடித்து காட்டு. அவங்களுக்கே தெரியும் இதுதான் கடைசி தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசி நூலி தெரியும். இப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி. அவர்கள் இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கிறார். அரகுற தூக்கத்தில் இருந்து அவர்களை எழுப்பும்படியாக இயேசு வந்தார். இயேசு அவங்கள எழுப்புனார். அதெல்லாம் ஓனாயமாய் படுத்து கிடந்துச்சு. எழும்புனவனே பார்த்து ஆட்டுக்குட்டியாக வந்து நம்மளை எழுப்புதுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைந்து சிதைத்து விட்டதை தான் நம்ம மற்ற நிருபங்கள்லாம், சுவிசேஷ புத்தகங்கள்லாம் 4 புத்தகங்கள்லேயும் பாருங்கள். இன்றைக்கும் தூக்க நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த நாட்களில் சபை எழுப்பப்பட்டு இருக்குது. நம்மோடு கூடவும் ஆண்டவர் பேசும். நான் பிதாவானால் என் கனமே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிப்பதற்கு அடையாளம். உன்னை யார் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களை நானும் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த